நான் வந்து எவ்வளவு பெரிய பிக் பாஸ் ரசிகர் வெறியர் அப்படி என்பது என்னை 4 வருடங்களாக டனிஷ் வியூவில் ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் டனிஷ் டாக் என்னோட 2வது சேனல் அதில் இருப்பவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு தூரம் எனக்கு பிக் பாஸ் வந்து பிடிக்கும் அப்படின்னு. மொழி தாண்டி பிக் பாஸை பார்ப்பதில் பல பேரில் நானும் வந்து ஒரு நபர். அப்படி இருக்கக்குள்ள ஒவ்வொரு மொழியில் பிக் பாஸை பார்க்கக்குள்ளேயும் நாகார்ஜுனா சார் அவர்களாக இருக்கட்டும், கமல்ஹாசன் சார் அவர்களாக இருக்கட்டும், மோகன்லால் சார் அவர்களாக இருக்கட்டும், பல ஜாம்பவான்கள் வந்து இந்த பிக் பாஸை வந்து நடத்துகிறார்கள். அவர்கள் யாரிடமும் இல்லாத ஒரு விடயத்தை வியந்து மக்கள் செல்வன் நடத்துகிற பிக் பாஸ் சீசன் 8 நான் பார்த்தேன். தலைவா அப்படின்னு எனக்கு சல்யூட் பண்ண தோணிச்சு. முதலாவது நாள் நடந்த விடயங்கள் 18 போட்டியாளர்களில் யாருப்பா இவர் அப்படின்னு பேச வைத்த நபர். அப்புறம் முதல் நாளே 24 மணி நேரத்தில் வெளியேற்றப்பட்ட நபர் ஜாக்லின் அவர்கள் பண்ணுவது என்ன அப்படியான விடயங்களை உடனே வந்து பார்த்துருவோம். ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் வியந்து பார்த்தது பிக் பாஸ் 8 தமிழில் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு மாமனிதரோட செயல். அவர் வந்து தான் ஒரு நடிகர், இவ்வளவு கோடி சம்பளம் வருது, அது எல்லாத்தையும் விட நான் ஒரு கோஸ்ட் அப்படின்றத விட ஒரு உறவினர் வீட்டுக்கு வரும் நபர்களை எப்படி உபசரிப்பார்கள், கேள்வி கேட்பார்கள், அன்புடன் நடந்து கொள்வார்கள், அவர்களுடன் வருபவர்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள், அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருப்பார்கள் அப்படின்ற ரீதியில் மக்கள் செல்வன் அவர்கள் அந்த தொகுத்து வழங்கின விதம், ஒவ்வொரு போட்டியாளரையும் வீட்டுக்குள்ளே அனுப்பின விதமாக இருக்கட்டும், வீட்டை பற்றி விவரித்ததாக இருக்கட்டும், சத்தியமாக நான் வியந்து போய் பார்த்தேன். என்ன போல் பல பேர் வந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு சல்யூட் பண்ணியிருந்தார்கள். அதில் முக்கியமாக எனக்கு பல விடயங்கள் பிடித்தது. முத்துக்குமாரன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் அவருடைய உரையாடல், அப்புறம் வந்து ரஞ்சித் அவர்கள் அவர் கூட வந்தவர்களுக்கு எல்லா ஊர்லேயும் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்க அப்படின்வாங்க அப்படின்னு அந்த உரையாடல் அப்படின்னு வியந்து பார்க்க வைத்தார். அது எல்லாத்தையும் விட வந்தவர்களை அவர் வந்து உபசரித்த விதம், அவர்களுடைய உறவினர்களையும் மேடையில் வைத்து அழகு பார்த்த விதம் அப்படின்னு, ஏன் அவருக்கு மக்கள் செல்வன் அப்படின்னு டைட்டில் கொடுத்தார்கள் அப்படி என்பதை படிப்பித்து ஒரு பாடமாக காமித்தார் மக்கள் செல்வன் அவர்கள். சல்யூட். அடுத்தது போட்டியாளர்கள் 18 பேர் இந்த வீட்டுக்குள்ளே போயிருக்கார்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரவீந்தர் சந்திரசேகரன் சார் அவர்கள், அதுக்கப்புறம் சஞ்சனா அவர்கள், தர்ஷா குப்தா அவர்கள், சத்யா அவர்கள், தீபக் அவர்கள், ஆர்ஜே ஆனந்தி அவர்கள். இந்த 6 பேருமே உள்ளே போனதுக்கு அப்புறம் போன சீசன் 7ல் எப்படி சின்ன வீடு பெரிய வீடு அப்படியோ இதில் வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படி என்பதுதான் கான்செப்ட். 105 நாட்களும் 106 நாட்களும். அப்போ பிக் பாஸ் வந்து அந்த 6 பேருக்கு அதுக்கு முதல் ஓப்பன் ஆகாத கதவு, அதுக்கப்புறம் 6 பேர் வந்ததுக்கப்புறம் திறக்கப்படுது. பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு, இதுதான் விடயம், உங்களுக்கு எந்த பக்கம் வேணும் என்றதை நீங்களே முடிவு பண்ணுங்க அப்படின்னு. இருதரப்பும் கதைச்சி பார்க்கிறார்கள், பேசி பார்க்கிறார்கள். அவர்களால் முடிவெடுக்க முடியல, ரோல முடியுது. அப்போ பிக் பாஸ் அப்படியே நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு போட்டு மீதி நபர்களை வரவேற்கின்ற விடயம் நடக்குது. ஸோ 7வது 8வது போட்டியாளராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனிதா ஜெஃப்ரி. ஸோ இவங்க வந்து வர்றாங்க. சுனிதா ஜெஃப்ரி அவர்களிடமும் அவங்க உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க, இது வந்து ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இப்போ இதில் நீங்கள் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஜெஃப்ரி அவர்கள் வந்து சத்தியமாக ஒரு வியக்க வைத்த போட்டியாளர் அப்படின்னு தான் சொல்லணும். மன்னிக்கணும் மக்களை, ஒரு நிமிடம். ஓகே, ஜெஃப்ரி அவர்கள் சுனிதா அவர்கள் அவங்க பேசும்போது ஜெஃப்ரி அவர்களுடைய அந்த ஸ்மார்ட்னஸ் அதை பார்த்து நான் வியந்தேன். அந்த லெஃப்ட் சைட் அப்படின்றத அவர் விவரித்த விதம் வந்து சல்யூட்டாக பண்ண வச்சுது. ஆனால் நிக்ஷன் அவர்களுடைய வருகை போன சீசன்லையும் முதல் நாள் இப்படித்தான் இருந்தது. பொதுவாக இந்த இளையவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம முதல் நாள் வந்து ஓஹோன்னு வருவாங்க போல இருக்கு அப்படின்னு இருக்கக்குள்ள போக போக எங்கேயோ வேற மாதிரி போயிடுவாங்க. அப்படி இவர் வந்து வழி தவறாமல் இருக்கணும் அப்படி என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை, பல பேரோட பிரார்த்தனை. சரி, காத்திருப்போம். அப்போ அவங்க 2 பேரும் பேசியும் அவங்களாலும் ஒரு முடிவு எடுக்க முடியல. அப்போ பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வர வைக்கிறாரு. 8 பேர், 4 ஆண்கள் 4 பெண்கள். அப்போ ஆண்கள் வந்து ஒரு விடயத்தை சொல்கிறாங்க, சரி உங்களுக்கு இந்த இடம் நாங்கள் தாரோம், ஆனால் ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை அப்படின்னா 15 வீக்கில் ஒரு வீக் வந்து
எங்கள் யாரையும் ஆண்கள் யாரையும் நீங்க வந்து நாமினேட் பண்ணக்கூடாது, வெளியில் அனுப்புறதுக்கு பேரை சொல்லக்கூடாது. இதற்கு சரி என்றால் இந்த உடன்படிக்கைக்கு ஓகே, நீங்க இந்த இடத்த எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு பெண்களும் சரி அப்படின்றாங்க. ஸோ அப்போ பிக் பாஸ் வந்து சொல்றாரு, ஓகே இந்த இடத்த இந்த இடம் உங்களுக்கு, இந்த இடம் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இது வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஞ்சித் அவர்கள், பவித்ரா ஜனனி அவர்கள் இவங்களுடைய வருகை. இதில் வந்து ரஞ்சித் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் பேசக்குள்ள ரஞ்சித் அவர்களோட வந்த உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு மக்கள் செல்வன் கொடுத்த அந்த பதில் இருக்கு பாருங்க. படங்களில் மட்டும் நான் பார்த்து ரசிச்சிருப்பேன், சிலபடி எங்கள் டைரக்டர் வந்து எழுதியிருப்பாரு, சபாஷ் அப்படின்ற மாதிரி இருக்கும், கூஸ் பம்ஸாக இருக்கும். மக்கள் செல்வன் இந்த நடத்தின ஷோலையே பல தடவை அப்படி அந்த கூஸ் பம்ஸ் ஆச்சு. வியந்து போய் பார்த்தேன், ரசித்து பார்த்தேன். இப்படி நான் வந்து முதல் நாள் ஒரு ஹோஸ்ட் சம்பவம் பண்ணி பார்த்ததில்லை. மக்கள் செல்வன் நடத்தி இருக்காரு. சரி, உள்ளுக்குள்ள ரஞ்சித் அவர்கள் போறாங்க, அதுக்கப்புறம் பவித்ரா ஜனனி அவர்கள் போறாங்க. இது வரைக்கும் பல பெண்கள் வந்துள்ளார்கள். பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து யாருப்பா இவங்க அப்படின்ற மாதிரி வியக்க வைத்தாங்க. ரொம்ப போல்டா பேசியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அந்த உடன்படிக்கைக்கு ஏன்பா இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவங்க எதிர்த்து கேட்டது நல்லா இருந்துச்சு. சரிங்களா, கொஞ்சம் இப்படி போன ஷோவை இப்படி எழுப்பி விட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி போட்டியாளர்கள் சௌந்தர்யா நஞ்சுதன் அவர்கள், அருண் அவர்கள், தர்ஷிகா அவர்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வேர்சஸ் சௌந்தர்யா நஞ்சுதன். அவங்களுடைய சௌந்தர்யா நஞ்சுதன் வாய்ஸை தர்ஷிகா அவர்கள் கிண்டல் பண்ண, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து சௌந்தர்யா தான் கேட்பாங்க உங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. தர்ஷிகா சொல்லுவாங்க நீங்கள் வந்து பெண்மையாக பேசுங்க அப்படின்னு. அப்போ பவித்ரா ஜனனி அவர்கள் அந்த டாபிக் அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. அங்கே அவங்களுடைய ஸ்மார்ட்னஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் விஷால் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் நெகட்டிவிட்டியை பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு நடந்த விடயங்களை பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்ஷிதா அவர்களுக்கு அப்புறம் ஆர்னவ் அவர்கள். எனக்கு வந்து ஆர்னவ் அவர்களை மக்கள் செல்வன் சொல்லியிருப்பார்ல, நான் ஒன்று சொல்லட்டா அப்படின்னு போட்டு அந்த அவசர குடுக்கை அப்படின்ற மாதிரி ஒரு விடயம் சொல்லியிருப்பார். கண்டிப்பாக எனக்கு ஆர்னவ் அவர்களுடைய இது வந்து கிரிங்காக இருந்துச்சு, போலித்தனமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து முத்துக்குமார் அவர்கள். இது வரைக்கும் 16 பேர் வந்தார்கள், 17வது நபராக வந்தவர் தான் முத்துக்குமார் அவர்கள். சத்தியமாக சொல்கிறேன், வியந்து போய் பார்த்தேன். பொதுவாக எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, பிக் பாஸ் நடக்கும்போது முதல் நாள் வந்து யாராவது ஒருத்தங்களை நான் எனக்கு பிடிச்சிடும், எனக்கு அது ரசித்து பார்ப்பேன். போன சீசன் பிரதீப் ஆண்டனி அவருடைய என்ட்ரி, அவர் பண்ண விடயங்கள், அது வியந்து போய் பார்த்தேன். சீசன் 6ல் அசீம் அவர்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், அசீம் அவர்கள். ஸோ இந்த முறை வந்து 16 பேர் பண்ணாதது ஏதோ அதிசயத்தை முத்துக்குமார் அவர்களுடைய பேச்சு, அந்த தமிழ் அழகாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் விட அவருடைய அந்த தைரியம், அந்த போல்ட்னஸ் அற்புதம். வியந்து போய் பார்த்தேன். ஒரு நம்பிக்கையான மனிதனோட முகம் எப்படி இருக்கும், அவனுடைய உடல் அசைவுகள் எப்படி இருக்கும் அப்படி என்பதை முத்துக்குமார் அவர்களிடம் நான் பார்த்து வியந்தேன். அவருடைய தமிழுக்கு சல்யூட். அது மட்டுமல்லாமல் மக்கள் செல்வன் அவர்களும் முத்துக்குமார் அவர்களும் பேசின உரையாடல்கள், மக்கள் செல்வன் அவர்கள் முத்துக்குமார் அவர்களை ரசித்த விதம், அந்த தமிழை பாராட்டின விதம், முத்துக்குமாரன் அவர்களுடைய அம்மாவும் முத்துக்குமாரன் அவர்களும் பேசினது, மக்கள் செல்வனும் முத்துக்குமாரன் அவர்களுடைய அம்மாவும் பேசினது அற்புதமான தருணங்களாக இருந்துச்சு. முத்துக்குமாரன் அவர்கள் யாருப்பா இவர் அப்படின்ற மாதிரி என்னை மட்டுமல்ல பல பேரை வியக்க வைத்தார். இவர் யார் அப்படி என்பதை தேட வைத்தாரு, அருமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்த போட்டியாளர் ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் அவர்கள் உள்ளுக்குள்ளே போனதுக்கு அப்புறமே சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இந்த உடன்படிக்கைக்கு நீங்கள் சரி என்று சொன்னீங்க, இது நியாயமாக இருக்காது, என்னுடைய உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்குன்னு அவங்க ஒரு போராட்டம் வந்து பண்ண ஆரம்பித்தார்கள். அவங்க போராட்டம் பண்ண காரணம் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து இருக்கிறாங்க, அட்டகாசம் பண்ணி கொண்டிருக்காங்க, அவங்க வெளியில் போகணும். அப்போது அந்த வீக் வந்து ஆண்கள் வந்து இந்த உடன்படிக்கையை எடுக்கிறாங்க. அப்போ நான் ஆண்கள் யாரையும் நாமினேட் பண்ண முடியாது. அப்போது எனக்கு பிடிக்காத ஒரு நபர், வெளியில் போக வேண்டிய நபர் உள்ளுக்குள்ளே இருப்பார், அவரோட பேரை எனக்கு சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக இன்னொரு பலியாடு, டிசர்விங் பர்சனோட பேரை நான் சொல்ல வேண்டி வரும். இது அநியாயமல்ல, இது என்னுடைய உரிமை பறிக்கப்படுகின்றது அவங்களுடைய கருத்து. அப்படி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கு. அடுத்தது வந்து முதல் நாளே 24 மணித்தியாலத்தில் ஒருத்தர் வெளியில் போவார் அப்படி என்பதை மக்கள் செல்வன் சொல்லிட்டு அந்த எபிசோடை வந்து முடிக்கிறாரு. அவர் சொன்னது போலயே கிடைக்கப்படுகின்ற தகவல் என்ன அப்படின்னா, 24 மணித்தியாலம் கழித்து ஒரு நபர் வெளியில போயிருக்காங்க, வெளியேற்றப்பட்டிருக்கின்றார் அப்படி என்பது சமூக வலைத்தளத்தில் வருகின்ற விடயம். அந்த நபர் யார் அப்படின்னா சஞ்சனா அவர்கள், யங்கஸ்ட் கான்டெஸ்டன்ட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி. அவங்க வந்து வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படி என்பது தகவல். ஒருவேளை அவங்களை திரும்ப ரீஎன்ட்ரி அனுப்புவாங்களா, இல்லை ரகசிய அறையில் வச்சிருக்காங்களா, சீக்ரெட் ரூம்ல வச்சிருக்காங்களா அப்படி என்பது தெரியவில்லை.
ஆனால் இந்த வாட்டி ஓவரால் பிக் பாஸ் 8 தமிழ் ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது, அதிரடியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி அப்படி என்பதை சொல்லுங்கள். எனக்கு இந்த 18 பேரில் அவங்களுடைய வருகையில் நான் ரசித்தது, எனக்கு பிடித்தது முத்துக்குமரன் அவர்கள். அவருடைய கான்ஃபிடென்ட், அவருடைய தமிழ் அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவர் சிறப்பான சம்பவம் பண்ணுவார் அப்படி என்பது. ஜெஃப்ரி அவர்கள் அவருடைய பாதை தவறாமல் இருந்தார் அப்படின்னா, குகா சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஜெஃப்ரி அவர்கள் அவருடைய பாதை தவறாமல் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு அருமையான ஒரு எதிர்காலம் இருக்குது பிக் பாஸ் மூலம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அசீம் அவர்களை பார்ப்பது போல் இருந்துச்சு. யார் அப்படின்னா தீபக் அவர்கள். கண்டிப்பாக தீபக் அவர்கள் சம்பவம் பண்ணுவார் அப்படி என்பது என்னுடைய ஒரு கருத்து. பெண்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவித்ரா ஜனனி அவர்கள், அவங்களுடைய தைரியம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.